ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை புரிந்து கொள்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். ஆண்டவர் நல்லவர். வெளிநாட்டில் நல்ல ஒரு கனத்துக்குரிய ஒரு போதகர் கிளிஃபோர்ட் ஸ்டூவர்ட், நல்ல ஒரு தேவ மனிதர். அவர் தன்னுடைய பெற்றோரை விட்டு பிரிந்து தூரமான இடத்துல ஊழியம் செய்தார். அவருடைய தாய் தகப்பனார் வயதானவர்கள், குறிப்பிட்ட ஏரியாவிலே அவர்கள் குடியிருந்து வந்தார்கள். ஒரு முறை நல்ல விலையேறப்பட்ட இருக்கிறதுல நல்ல கூண்ட ஆப்ஷன்ஸ் உள்ள மைக்ரோ ஓவன் ஒன்றை பெற்றோருக்கு பரிசாக வாங்கி அனுப்பி வைத்திருந்தார். காரணம் அது ரொம்ப ஈஸியாக இருக்குமே, அவங்களுக்கு வேலை கம்மி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்திருந்தார். அதில் மேனுவல் இருந்தது, எல்லாம் இருந்தது. இவங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். இன்றைக்கு கூட நவீன காலத்துக்கு போல நாம் அப்டேட் ஆகிடலாம், ஈஸியாக இருக்கலாம்னு சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவோ முயற்சி பண்ண போதும் அந்த மைக்ரோ ஓவனை ஓப்பன் பண்ணி ஒரு வெண்ணி கூட போட தெரியல. ஏன்னா அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. 2 நாளைக்கு பிற்பாடு பக்கத்து வீட்டில் ஒரு சகோதரியை பார்த்து அதை இப்போ புரிந்து கொண்டார்கள். சரிப்பா, அவங்க அம்மா சொன்னாங்களாம், இந்த பரிசோடு கூட என் மகன் வந்திருந்தானா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்தாங்களா. எத்தனை உண்மை! ஆண்டவர் நல்லவர். தேவன் இந்த உலகத்திலே ஸ்தோத்திர மோசை அனுப்பினார். மோசை மூலமாய் திட்டங்களை வெளிப்படுத்தினார். ஆனால் ஜனங்கள் எந்த அளவுக்கு அதை உத்தவமாயிருந்தார்களோ தெரியாது. ஏசாயா முதல் மல்கியா அவர்களை தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். தீர்க்கதரிசிகளை அனுப்பின போதும் சிலர் கீழ்ப்படிந்தார்கள், சிலர் கீழ்ப்படிய மறுத்தார்கள். சாதாரண மக்கள் முதற்கொண்டு ராஜாக்கள் வரையும் மறுத்து விட்டார்கள். பிற்பாடு தேவராகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு மனுஷகுமாரன் இயேசுவை அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொண்டு வந்தார், சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார், நோயை மாற்றினார், பேயை மாற்றினார். ஒரு பெரிய அற்புதங்களை இயேசு செய்தார். ஆண்டவர் நல்லவர். உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உடைய குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து வரும்போது இவை எல்லாம் நடக்கும். ஆமென். அவர் இயேசுவே என் வாழ்க்கையில வாருன்னு சொல்லிட்டா போதும், ஆசீர்வாதம் வந்துடும். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல், தேவன் பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பவில்லை, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே, இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாகவே அவரை அனுப்பினார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரல. ஆனா இனி அவர் வரப்போகிறார். முதல்ல வந்தது அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரல, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனி வரப்போகிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வெளிப்படுவார். ஆகையால் அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். இயேசுவை நம்பி வாழுங்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன ஆசை? அந்த அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ விலையேறப்பட்டவங்க நல்ல ஒரு பொருளை என் பிள்ளை அனுப்பியிருக்காங்க, என் பிள்ளை வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நல்ல ஆசை தானே. தேவன் இயேசுவை இந்த உலகத்தை அனுப்பினார். அதனால்தான் யோவான் 3:16 மேலே வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எழுதியிருக்கிறது. இயேசு அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், விசுவாசிங்கள், நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டீர்கள். ரட்சிப்பினால் வருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். முடிவிலே நித்திய ஜீவனை, பரலோகத்தை சுதந்திரிப்பீர்கள். இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, முடிவிலே பரலோகத்தை சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாள் முடி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசு வந்த நோக்கத்தை புரிந்து அறிந்து வாழ உதவி செய்யும். பிள்ளைகள் ஆசீர்வதி, நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவருடைய கிருபைகளை தாங்குவதாக. God bless you. Have a nice day.